வன்னியரசுக்கு வாய்தான் சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராமரை இழுத்து இப்ப ஆணவ படுகொலைக்கு காரணமே இந்து சமயம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா மாத்துறாரு. இது மட்டும் இல்லாம பாமகவையும் ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. ராம்தாஸ் அவர்கள் தான் இதுக்கு காரணம், தூண்டப்படுற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் முன்னாடி வருது. அண்ட் இதை பத்தியும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய பதில், அந்த பதில் எல்லாருக்குமே காம்ப்ரமைஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சில தடுப்புகள் இருக்கு. அதை பத்தியும் ஃபுல்லா முழுமையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கர் நியூஸ். நான் தீபிகா. ஜாதி அரசியல், மத அரசியல் அப்படின்னு ஒரு விவாதமா போய் 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 இப்போ கடவுள் மேல விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா லைனப்பா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் செய்து வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ரீசெண்டா பாடலாசிரியர் ஒருத்தர் வந்திருந்தாரு, வைரமுத்து ஐயா அவர்கள் வந்திருந்தாரு. எழுத்தாளர், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ராமரை பத்தி சில விஷயங்களை பேசி திரும்பவும் வாங்கி கட்டிக்கிட்டு போனாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அடுத்த கட்டமா இப்போ ராமர் அவர்களை அவர் ஒரு கொலை ஒண்ணு பண்ணியிருக்காரு, அந்த ஆணவ கொலை அன்னைக்கு பண்ணது இன்ன வரைக்குமே இந்த சமுதாயத்துல தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம பார்ப்பனியம் அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கைக்கு கொஞ்சம் தலை வழங்கி போற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியா பாமக இருக்கு. அப்போ அந்த தூண்டல், அந்த ஆணவ படுகொலை, இது எல்லாத்துக்குமே தூண்டக்கூடிய ஒரு வகையில பாமகவும் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி நிறைய உளறல் விஷயங்களை இவர் பேசுறாரு. ராமரை அவதூறா பேசினாரு அப்படிங்கிறதையும் தாண்டி ஆணவ படுகொலைக்கு தூண்டப்படுது பாமக அப்படின்னு சொன்ன கூடுதல் வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமுதாயத்தை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ராம்தாஸ் அவர்கள் ஆகட்டும், அன்புமணி அவர்கள் ஆகட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுவும் முக்கியமா அந்த கட்சியில இருக்கிற ஒரு நபர்களும் நாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களையும் எந்த நேரத்திலயுமே நாங்க அவங்கள விட்டு கொடுத்தது கிடையாது. அவங்கள நாங்க தூண் மாதிரி தாங்கி இருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேரும் இணக்கமா இருந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஒரு சமுதாயங்களுக்குள்ள இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க எப்படி இந்த மாதிரி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், நீங்க பேசுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கம் இருக்கும் இல்லையா, இவங்க சார்பில் ஒரு கண்டனம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் தேவையில்லாம தொடர்ந்து வாங்கி கட்டிக்கிட்டே இருக்காரு. இது திருமாவளவன் அவர்களும் அமைதி காத்து இந்த இஷ்யூஸை இன்னும் பெருசாக்குறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க கேட்கப்பட்டு இருக்கு. இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில 51வது மாநில அளவிலான துப்பாக்கி சூடு போட்டி நடத்துறாங்க. இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பதக்கம் எல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ணாமலை அவர்கள் பண்றாரு. சோ இவரு பிரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரும் துப்பாக்கி எல்லாம் சுட்டு பார்த்து அந்த ட்ரையல் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா அந்த அவருடைய திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் அவருடைய வேலைகள் எல்லாம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா அவர் பண்ண விஷயங்கள், அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அடுத்து முக்கியமான விஷயம், டிஆர்பி ராஜா இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் சூரிய பாலு அப்படிங்கிற இந்த ஒரு பையன், இவரும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூட்லாம் பிரைஸ் வாங்குறாரு. சோ அவருக்கு பதக்கம் போடணும் அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் கிடையாது, லைனா நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாருக்கும் பதக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த நேரத்துல யாரு இவரெல்லாம், யாரு இவர் வாங்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி தாங்க. போன டைம் ஜீன் ஜோசப் நம்ம பார்த்திருந்தோம். ஆளுநர் கையில எல்லாம் நான் என்னுடைய பதவியெல்லாம் நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்ச அந்த டாக்குமெண்ட் சர்டிபிகேட்ஸ் கூட நான் வாங்க மாட்டேன், பக்கத்துல இருந்த மேயர் கிட்ட வாங்கிக்கிறேன், பக்கத்துல இருந்த வேற ஆட்கள் கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு ஆளுநர் கையில வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போன ஜீன் ஜோசப் யாரு அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அதே மாதிரியான சேம் சிச்சுவேஷன் அண்ணாமலை அவர்கள் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா அங்க மாறினதை பார்க்க முடிஞ்சுது. டிஆர்பி பாலனுடைய மகன் வராரு, அவர்கிட்ட பதக்கம் போடுறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. அவர் இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே அவர் மூவ் ஆன் ஆகுறாரு. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ கையில திரும்பவும் இந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போதும் கையிலேயே வாங்கிக்கிட்டு அமைதி நிக்கிறாரு. அந்த நேரத்திலையும் அண்ணாமலை அவர்களுடைய முகம் ஒரே ஒரு சின்ன துளி கூட மாறவே இல்லை. அவருடைய ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படியேதான் இருந்துச்சு. பட் ஹீ நோஸ் இது சர்ச்சையா மாறும், எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்கன்றது தெரியும் இல்லையா. சோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாரான்னு தெரியாது. வராரு, ஊடக நண்பர்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சார் உங்ககிட்ட நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் உங்க கையில மறுத்துட்டாரு அவர் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய இஷ்டம், நம்ம அதெல்லாம் பெருசா நம்ம பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. வாங்கினா என்ன, வாங்கினா என்ன, அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய இஷ்டம். அவர் எங்க இருந்தாலும், அவர் எப்படி இருந்தாலும் இதே மாதிரி நிறைய பதக்கங்கள் வாங்கணும்,
மேல வளரணும் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் தான் என்னுடைய எண்ணம், ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த இடத்துல அவருக்கு பிளஸ் பண்றாரு. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இது ஊடகங்கள் அப்படி எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவா பாரு. அன்னைக்கு வந்து திரும்பவும் பாஜக மேல திமுக பண்ண அதே விஷயம் இன்றையும் வந்து நடக்குது. சோ அண்ணாமலை அவர்களை தூரம் தள்ளுறாங்க, பாஜகவை தூரம் தள்ளுறாங்க, தெரியுதா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேட்டா தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் போகும் இல்லையா. அங்கதான் டான நாங்க பண்றதுதான் அப்படின்னு சொல்லும் வகையில தான் திமுக பாஜகவை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. பட் செயல்பாடுகள் கடைசியில எப்படி வரும், கால் ஃபார் ஆக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த எலெக்ஷன் டைம்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். அது அடுத்த கட்டமா இப்போ வந்து இவர்கிட்ட நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை வந்து மாநில தலைவரா இருக்கும்போது எடப்பாடியார் வந்து எப்பயுமே அவர் கூட கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, கூட்டணியே எங்களுடைய பாஜகவில் கிடையாது, அதுவும் அதிமுக கூட கூட்டணியே கிடையாதுன்னு அடிச்சு பேசின அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் ரீசெண்டா வந்துட்டு அந்த எலெக்ஷன் பூத் கமிட்டிக்கெல்லாம் மீட்டிங் ஒன்று நடத்திருந்தாங்க. அந்த ஒரு மேடையில அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையில நம்ம எல்லாரும் இன்னும் 8 மாத காலம் கஷ்டப்பட போறோம், உழைக்க போறோம், நம்மளுடைய ஒரே ஒரு ஆசை அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு வேலை அப்படின்னா எடப்பாடியாரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அன்னைக்கே நம்மளுக்கு என்னடா அது இவ்வளவு நாள் எளியும் பூனையுமா இருந்த இந்த 2 நபர்களும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு தோணுச்சுல. சோ இதே தான் பத்திரிகையாளர்களும் கேட்கிறாங்க. அதுக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு வந்து ஒன்றும் பேசுறதுக்கு கிடையாதுங்க, எனக்கு விருப்பு வெறுப்புகளோ எதுவா இருந்தாலும் வந்து அது அப்புறம், அது வந்து வேற. ஆனா வந்து கட்சியினுடைய தலைமை, எங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் எங்களுடைய வேத வாக்கா இருக்கும், எங்களுடைய முடிவா இருக்கும். தொண்டனா நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வேலை செய்ய வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு. சோ நான் அதை வந்து பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்போ எந்த மாதிரி சினாரியோவாக இருந்தாலும் அவருக்குன்னு சில பொறுப்புகள் வந்தாலுமே என்னுடைய கட்சி என்னுடைய மேலிடம் என்ன சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆயிடுவாரோ, அப்போ அவர்கிட்ட வந்து எந்த கொஸ்டினுக்கும் கரெக்டான பதில் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபேவரா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அண்ணாமலை வந்து இத்தனை நாள் எடப்பாடியாருக்கு இல்ல நான் வந்து மறுப்பு, அவங்க 2 பேருக்குமே ஆகல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல திடுதிப்புன்னு அவர் தான் நம்ம ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த கருத்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அதனுடைய விளக்கம் அப்படிங்கறது ஏற்றுக்க முடிய வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் அகைன் அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தது, அதிமுகவுக்காக பாஜக தொண்டர்கள் எவ்வளவு அளவுக்கு 100% உயிரை கொடுத்து உழைக்கிறோமோ அதே மாதிரி பாஜக எந்த தொகுதியில நிக்குதோ அந்த தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல அதிமுகவினுடைய ஒரு அடிமட்ட தொண்டனும் கஷ்டப்படுவாங்க, நாங்க 2 பேருமே ஒன்னா இணக்கமா இருக்கும் அப்படிங்கிற கூடுதல் வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருந்தாரு. இதன் மூலமா அவங்க 2 பேருடைய இணக்கம் தெரியுது. இது வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்த அண்ணாமலை கொஞ்சம் நெருக்கத்தை காமிச்சிட்டு இருக்காரு. இது மேபி ஒரு பிரச்சாரத்திலையும் வந்து எடப்பாடியார் கூட இவர் போனாரு அப்படின்னா அங்க கூட போற ஒரு மாஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்க போது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்க வந்து அவருடைய வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், இல்ல இவர் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுறாரா அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்திப்போம். வெயிட் பண்ணுவோம். அடுத்ததா ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி வரும்போது காதல் திருமணத்தால தான் பல விதமான பிரச்சனைகள் வருது. உங்களுக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்ம வந்து இந்த வே பண்ணாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. நீங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா பாஜகவினுடைய ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அழைப்பு கொடுக்குறாரு. ஸோ பிஜேபி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டும் பாத்தீங்கன்னா சிபிஎம் ஆபீஸ்க்கு நீங்க வந்துருங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க தரப்புல சொல்றாங்க. சோ ஆணவ கொலை அப்படிங்கிறது தடுக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வே ஒரு நல்ல சிறப்பான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிளீஸ் நீங்க அந்த 2 இடத்தையும் அணுகலாம் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அடுத்த கட்டமா பஞ்சாப்னுடைய முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் தமிழகம் வந்திருக்காரு. சோ அவர் வந்தது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டம் அப்படிங்கறத நிறைய நம்ம ஊர்ல பொதுவாகவே தமிழகத்துல காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. சோ இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அதை விரிவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு. சோ இதுல கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் வரைக்கும் டோட்டலா வந்து மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க இந்த திட்டத்தை முதல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. காலையில இவங்க இத்தனை பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னும் போது இதை விட வேற என்ன வேணும், இதுவே போதும், ஒரு நாளே எனக்கு சந்தோஷமா ஆரம்பிக்கும், இதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. இது நான் இப்போ இவ்வளவு செலவாகுதுல பணம், அது செலவா நான் நினைக்க மாட்டேன். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு நல்லபடியா படிச்சு இந்த சமுதாயத்தை மொத்தமா மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நல்லா பேசியிருந்தாரு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பஞ்சாபினுடைய முதல்வர் பகவந்த் மான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நானும் போயிட்டு பஞ்சாப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலை உணவு திட்டம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க போனதுனால சில விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது தானே, பார்ப்போம். அண்ட் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சாப் ஒரு வீரமன், நிறைய பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அங்க நீங்க பார்த்தே ஆகணும், எங்க ஊருக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்களை அழைப்பு கொடுத்திருக்காரு. ஸோ பஞ்சாப் போற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை போயிட்டு வரலாம். ஸோ கூடுதலா இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அடுத்தடுத்த வீடியோஸ்ல மொத்தமா கவர் பண்ணி சொல்றேன். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.